అదే ఆర్టీవీ యాప్. వార్తల్ని క్షణాల్లో చదివే అవకాశం ఉంటుంది. ఒక న్యూస్ పేపర్, ఒక టెలివిజన్ ఛానల్ మీ చేతుల్లో ఎప్పుడూ ఉంటాయి. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்திற்குரிய இப்போதான் கொஞ்ச நாள் அரசியலுக்குள்ள நுழைந்து கடினமாக உழைச்சி பேச்சில் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் அருமையான பேரு புகழ் பெற்று தனக்கு ஒரு நல்ல அரசியல், நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நிரூபித்து கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர், ரொம்ப காலத்து அருமை நண்பர் இந்து ராம் அவர்களே, இந்து பற்றி உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகை, 100 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே வந்து அந்த ஹிந்து பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஹிந்து பத்திரிகையில் வந்தால் அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி, அதில் வந்து அவ்வளோதான், வேற விஷயமே இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் எவ்வளோ ஆராய்ச்சி செய்து அது போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எவ்வளவோ அதை பற்றி நம்ம பேச முடியும். அண்ட் ராம் அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அந்த ஹிந்துவுக்கு வந்து எடிட்டராகவும் இருந்தவர். அவர் வந்து ரொம்ப துணிச்சல் மிக்க மனிதர். ஏவா வேலு அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்குன்னு ஒரு சித்தாந்தம் வச்சு அது வந்து அவருக்கு எதுன்னு சரிப்படுதோ அது யாருக்கும் பயப்படாம எப்பவுமே பேசுபவர், எழுதுபவர் ராம் அவர்கள். குண்டத்துறை அடிகளார் அவர்கள் இப்போதான் நான் முதல் தடவை அவரை வந்து நேரடியாக நான் பார்க்குறேன். ஒரு கிராஜுவேட், சரியா ஒரு 15 கல்வி நிறுவனங்களை வந்து மேல்பார்வையை பார்க்குறாரு. எங்கே வந்து ஒரு மழை வந்தாலோ, எங்கே வந்து ஒரு நிலசரி வந்தாலும் மக்கள் கஷ்டப்படும் போது முதல்ல வந்து அங்கே போய் நின்றுட்டவங்களை வந்து சேவை செய்கிறாங்க. ஜனங்க சேவையா ஜனார்தன சேவை, அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி மடத்துக்குள்ள மட்டும் இருக்காம வெளியே வந்து மக்களுக்கு வந்து அவர் பணியாற்றுகிறார். அதுக்கப்புறம் ஏவா வேலு, ஏவி விட்டால் தான் எல்லாரும் வேலை செய்கிறாங்க. நான் ஏவி விடாமலேயே ஒரு வேலை செய்கிறவங்க ஏவா வேலு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கலைஞர் அவர்கள் சொன்னார்களா. அவரை பற்றி நான் அப்புறம் நான் பேசுகிறேன். அதுக்கு ராஜசேகர் அவர்களே, மாண்புமிகு என்னுடைய அருமை நண்பர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் அறிவார்ந்த மக்களே, இங்க வந்த பிறகு இப்பதான் ராம் கேட்டார், நீங்க பேசுறீங்களா அப்படின்னு. என்ன பண்றது, பேசித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதல்ல சொல்லியிருப்பேன், நான் பேசிருக்க மாட்டேன், கொஞ்சம் விட்டுடுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து எப்பவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது, அந்த பழக்கம் இருக்கணும். பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான், அறிவாளர்கள் தான். ஸோ அந்த அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாம இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றது, நான் பேசிதான் ஆகணும். ஸோ ஏதாவது கொஞ்சம் தப்பா இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிங்க. ஸோ முதல்ல வந்து இந்த கலைஞருடைய 100ஆண்டு வெற்றி விழா, அவருடைய உடன்பிறப்புகள், முதலமைச்சர்கள் அவருக்கு இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்க, எத்தனை மாவட்டங்கள், எத்தனை விதமா. உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே 100ஆண்டு கொண்டாட்டங்கள் கொண்டாட மாட்டாங்க, கொண்டாட போவதும் இல்லை. எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு அன்பு, ஒரு பாசம் இருந்தா அது பேசுறவங்களுக்கும் சரி, கேட்கறவங்களுக்கும் சரி, கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாம என்னமோ ராமாயணம், மகாபாரதம், கதை பிரவச்சனம் கேட்கிற மாதிரி, ஒரு பக்தர்கள் மாதிரி
பக்தர்கள் தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதை வந்து முன்னிலை நடத்தி முதலமைச்சர் அத்தனை வேலை இருந்தா கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்திருக்காங்க. ஸோ நாம எல்லாருமே வந்து வெளியே பார்க்குறோம். ஸோ வெளியே வந்து நல்லவங்க எல்லாம் வீட்லேயும் நல்லவங்களா இருக்கணும்னு சொல்ல முடியாது. வெளியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்தால் கூட வீட்டில் கூட அதே மரியாதை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் கூடவே பிறந்ததில் இருந்து வளர்ந்து இருக்கும்போது 24 hours எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த இதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் அப்பாவை பார்த்திருப்பாங்க. எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் என்ன இருந்து கூட பொது வாழ்க்கையில காட்ட முடியாது. எல்லாரும் மனிதன் தானே. அது வீட்டில தான் காட்ட முடியும். அது வீட்டில் வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பாரு. மற்றவங்க வந்து இவரு வந்து கஷ்டப்பட்டா கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லாம் அவர் எப்படி வந்து தட்டி கொடுத்திருப்பாங்க. ஒரு தலைவனா வந்து சமுதாயத்தில் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை, உடன்பிறப்புகளுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைவனா இருந்தாதான் அவருக்கு வந்து ஒரு பாசம் பக்தின்னு சொல்லலாம். நம்ம படையப்பா பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தெய்வஸ்ரீ தேவி படத்துல. ஸோ பின்னாடி வந்து மீன் 34 சார், மீன் கலைஞர் சார், இவருக்கு சிங் அவர்கள் வந்து சிங்கில் உட்காந்துருந்தாங்க. நான் வந்து ஸ்டாலின் சார் எங்கெல்லாம் பார்த்தோம் சொன்னா முன்னாலே வந்து ஒரு 7th முன்னாலே போய் உட்காந்துருக்காங்க. ஸ்டாலின் சார் இங்கே வாங்க சொன்னோம். ஐயோ இல்லை இல்லை அப்படின்னு அவ்வளோ ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட். அண்ட் இப்போ அவர் வந்து முதலமைச்சர் பதவி வகித்த பிறகு ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ இங்கே விழா போகிறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்றதை விட எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்தேன். ஏவவேலு அவர்கள் முதலே சொன்னாங்க, இது வந்து அரசியல்லே கிடையாதுங்க, அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது, நீங்க வந்து இது மாதிரி கூப்பிட்டுருக்கோம், நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்ப்ளீட் சினிமா, இலக்கியம், அரசியல், இந்த 3 தான். எனக்கு சினிமா பத்தி அவரை பத்தி தெரியும், அதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். இலக்கியத்தை பத்தி அவருக்கு எனக்கு சரியா வந்து அவ்வளவு தெரியல. அவருடைய இலக்கியங்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய கதைகள் ஜாஸ்தி தான் படிச்சது இல்லை. வேற ஒரு அரசியல் தான். அது அவங்க பேசினா வந்து ரொம்ப ஜாகிரதையா பேசணும். இங்க வந்து நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் சார் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சந்திச்ச எல்லா தேர்தல்களையும், பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை, அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த அரசியல் ஞானம், அதே வந்து அவருக்கு சொல்லும். அவர் ரியலி நீங்க வந்து எவ்வளவோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஸ்தாபன ஒரு கழக ஒரு பார்ட்டி ஸ்தாபனர் ஆகட்டும், அவர் தலைவர் ஆகட்டும், அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர்ற ஒரு சந்தேகம் வந்து அது கட்டி காக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, எவ்வளோ திண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மார்க்கள் நடக்கிறதெல்லாம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. அது எவ்வளோ சர்வ சாதாரணமா அவர் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா வந்து சமாளிச்சிடுவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்க பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அசாத்தியமானவங்க. எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க.
கலைஞரோட வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க. ஒருத்தர் வேண்டாங்க, துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவரு. அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா సంతోషం. మరిన్ని వీడియోస్ కోసం ఛానల్ ని సబ్స్క్రైబ్ చేయండి, లేటెస్ట్ అప్డేట్స్ కోసం వాట్సాప్ ఛానల్ ని ఫాలో చేయండి అండ్ లింక్ డిస్క్రిప్షన్ లో ఉంది.